அப்பூஜை நடைபெற்ற தலம்தனிலே அற்புத நிலை கொண்ட காட்சியாய் நிற்பவனே உனக்குள் நிற்கும் பிரபஞ்சம், உனக்குள் நிற்கும் பிரபஞ்சம் அருள் புனர்ஜன்ம கோமாதா பூஜை கண்டு அற்புத சரநிலை கொண்டோருக்குள் உள் நிற்கின்றன என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி நிற்கின்றன. ஓம் அகதீஷாய நமः. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமः. ஓம் அகதீஷாய ஓம் அகதீஷாய நமः. ஓம் அகதீஷாய நமः. சரி, எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த விநாயகரோட அபிஷேக நிலையை பாருங்க. முதல்ல வந்தவங்க கட்டாயம் பார்த்தே ஆகணும். அபிஷேகங்களில் ஏகப்பட்ட எதிர்நிலைகள் வந்து வேக இருக்கப்படும். அந்த பூஜையில் இருந்து படிப்படியாக அவங்ககிட்ட நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் நீங்கள் எவ்வளவு சரணடைஞ்சு நிற்கிறோ அவளுக்குள்ள அவ்வளவு உங்களுக்குள்ள பிரபஞ்சம், பிரபஞ்ச சபை, சித்தன், சிவசூட்சமும் இறை சூட்சமெல்லாம் உங்களுக்குள்ள சரணடைஞ்சு நிற்கும். ஏன்னா நான் அப்படிங்கிற நிலையை வந்து தூர வச்சுட்டு பார்த்தது, பயணப்பட்டது, இருக்கது, இல்லாதது, கண்டது, காணாதது எல்லா விஷயம் வந்து இறைக்கு பின்னாடி தான் அப்படின்னு சொல்லி இறை ஒன்றே உயர்வான விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வளம் வரையில் சபையில் அமரையில் இன்றைய நாளை ஃபுல்லாக அந்த சரணாகதியோட கலக்கையில் நீங்கள் பிரபஞ்சத்துக்குள்ளே வரலாம். அந்த இப்போ சொன்னது அகத்தி பெருமான் சொன்ன வாக்கில் என்ன தெரியுதுன்னா, சரண் கண்டா வணங்கி நின்னா நம்பி நிற்கையில் வந்து நீங்களும் வந்து பிரபஞ்சத்துக்குள்ளே வாரைய அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சம்னா யார்? சிவன் தான். சிவத்துக்குள்ளே ஐக்கியமாகுதே அப்படின்னு அர்த்தம். சிவை தன்மை என்னன்னா, சிவத்தோட தன்மை என்ன? அன்பு, கருணை, ஏற்றுக்கொள்ளும் விஷயம், மறத்தல், மன்னித்தல், அரவணைத்தல் அப்படிங்கிற விஷயம் தான் சிவத்தோட தன்மையாக இருக்குது. அப்போ அந்த தன்மையோடு நம்ம வளம் வரையில தான் சிவத்தோட சங்கமிக்க முடியும். ஒரு தண்ணீரை கலக்கணும்னா அதுக்கு அந்த தண்ணீரோட தன்மை இருந்தால் தான் அதில் கலக்க முடியும். கரையாத பொருளை போய் தண்ணியில் போய் கரைக்க முடியாது. அதனால் நம்ம மனசு வந்து நெகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த இறையோட புனிதமான கங்கா நீரோட நம்ம வந்து சங்கமிக்க முடியும். நம்ம தனித்து நின்றுக்கிட்டு வந்து தனித்தன்மையோடு நின்றுக்கிட்டு வந்து தனி அடையாளத்தோடு நின்றுக்கிட்டு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உலக அளவுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் நடக்காது. உலகத்தையே உள்ளங்கையில் வச்சு பார்க்க தெரியணும், பிரபஞ்சத்தையே உள்ளங்கையில் வச்சு பார்க்க தெரியணும். அப்போ வந்து இருக்கிற விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள், நடந்த விஷயங்கள் எல்லாமே இறை சூட்சமம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளால் எதுவும் கிடையாது. கர்ப்பத்தில் இருந்து ஜெனிக்கிடையில நம்மளால் ஒன்றும் இல்லை. எல்லாம் பிரபஞ்சம் தான் கொடுத்துருக்கு. எல்லாம் அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டங்கிற மாதிரி பிண்டமே வந்து அண்டத்தால் தான் உருவாக்கப்படுது. அண்டம் தான் அது பகிர்ந்துக்கிட்டு நித்திய வேலையிலும் நித்திய பொழுதிலும் எப்போ இமைக்கும் நேரத்தில் உறங்கக்கூடிய நேரத்தில் கூட உன்னை பிரபஞ்சம்தான் காத்துக்கிட்டு வந்துக்கிட்டு எந்த விதமான கட்டணமும் இன்றி நான் என்ற நிலையை அறுத்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு பணி செஞ்சுக்கிட்டு. ஏன் அது செய்யணும்னு தேவை ஏதாச்சும் இருக்கா? இல்லை. ஏன்னா நீங்கள் பிரபஞ்சத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு செய்யுது. நீங்கள் மறக்கையில பிரபஞ்சம் உங்களை மறக்கையில உங்களோட புண்ணியங்கள் எல்லாம் காலியாகும் போது உங்களுக்கு இடர்கள், இன்னல்கள், துன்பம், துயரங்கள், நிம்மதி இன்மை எல்லா விஷயங்களும் சங்கமிக்குங்க. அவன் பிரபஞ்சத்தை விரித்து விட்டு எடுத்த இடத்துல எடுத்து வாங்கினதை திருப்பி செலுத்தி வரையில கடனாளியாக இங்கே இகலோகத்தில் மட்டும் நான் கடனாளியாக இருக்க மாட்டேன், பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அப்படி இப்படின்னு எனக்கு இருக்க உலகி கிடையாதுமே. ஆனால் கொடுத்த இடத்துல வைக்கணும்னு மட்டும் தெரிஞ்சவன் தான் ஜென்டில்மேன். அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, உடம்புக்கு உடை இல்லாதவனாக இருந்தாலும், வீடு இல்லாதவனாக இருந்தாலும், வாசல் இல்லாதவனாக இருந்தாலும், வாகன நிலைகள் எந்த நிலைகள் இல்லாத போது பிரபஞ்சமே அவனை கைவிட்ட போதும் கூட இகலோகத்தில் இருக்கிற மாற்று நிலைகள்லாம் கைவிட்டாலும் கூட இறைவனுக்கு செய்யக்கூடிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கல இறைவன் உயர்த்தி அந்த இடத்துல அவங்களை பிடிக்கக்கூடிய நிலையாக இந்த சபை கற்றுக் கொடுது. ஒன்றுமே இல்லை, ஆனால் எல்லாம் இருக்கு. ஒன்றுமே இல்லாத இடத்துல எல்லாம் உருவாகும், எல்லாம் மாறி பார்த்த விஷயங்கள், கண்ட விஷயங்கள், சென்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நீ வந்து நிறைவடைஞ்சுக்கிட்டு இருக்க. அதாவது உன்னோட இந்த தேகம் நிறைவடைஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே நீ நிறைவடைஞ்சது அப்படின்லாம் இங்கே கற்றுக் கொடுத்துருக்கு. இல்லைன்னா திருப்பி திருப்பி வந்து இந்த இகலோகத்தில் உலக திருப்பி இப்படி எல்லா விஷயங்களுக்கும் காமலோக லோக மதமாச்சரியங்களுக்கு வஞ்ச இந்தியங்களுக்கு இதுக்கு உறவுங்கிற அந்த இச்சைகளுக்கு இதுக்குள்ளெல்லாம் இருந்து நாயா பெருசாக அலைய வேண்டியது இருக்கும். இங்கே இறை கொடுத்து விட்ட வச்சு பார்த்துட்டு வந்து தங்க நினைக்காத யாரும் இறையோட கலக்க நினைங்க.
சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், மகான்கள்லாம் தன்னை உணர்ந்து தனக்கொரு தேடுதலை தீரும் நாற்றும் பிறதர வாரா அப்படிங்கிற உயர்ந்த விஷயங்களை வச்சு பயணப்பட்டு அவங்க வந்து இறையை உணர்ந்து இறையாக மாறுவாங்க. அதுதான் இந்த கதை கற்றுக் சொல்லிக் கொடுத்து இடர்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள், ஏற்றுக்கள், பேச்சுக்கள், அவமானங்கள், அவப்பெயர்கள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம தான், வேற யாரும் கிடையாது. இறைவனுக்கும் அதுக்கும் துணி கூட சம்மந்தம் கிடையாது. செய்யும் அப்படின்னு மாறி மாறி உங்களுக்கு சொல்லி வந்தோம், போனோம், வணங்கி நின்னோம், எல்லாம் சொல்லுறாங்க, என்னமோ வழிபாடு பண்ணுறாங்க, திரும்பி அங்கே இப்படி பண்ணுறாங்க, இங்கே அங்கே படப்படமாக அபிஷேகம் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் ஃபுல்லாக வழியில் அடிக்க போட்டுட்டாங்க, அது போட்டுட்டாங்க, இதை போட்டுட்டாங்க. ஒரு நாளைக்கு பூஜை செலவுக்கு இவ்வளோ ஆகுது, அந்த கரண்ட் பில்லு மட்டும் இங்கே எவ்வளோ ஆகுது, அன்னதானத்துக்கு எவ்வளோ ஆகுது, அப்படி இப்படின்னு கணக்கு போடையில உங்களுக்குள்ள என்ன நடக்குன்னு கணக்கு போட்டுக்கோங்க. இங்கே என்னென்ன நடந்துட்டு போகுது, என்னென்ன எதுவும் வழிபட்டுட்டு போகிறாங்க, என்ன கிரியையும் செஞ்சுட்டு போகிறாங்க, சித்தனோட ஆற்றல் என்ன, எப்படி சிவமாக மாறி சிவத்தளவுக்கு பேச முடியுது அப்படிங்கிற மட்டும்தான் இந்த பொருட்களாக இருக்கிறத தவிர இங்கே இருக்கக்கூடிய மறைக்கக்கூடிய பொருட்கள் வந்தவங்க போனவங்க உட்கார்ந்தவங்க இது பின்னாடி சித்தம் பயணப்பட்ட நிலை அவனோட வாழ்வியல் முறைக்குள்ளெல்லாம் போய் அலட்சி ஆராயாம நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காம உங்கள் மூலம் எது இறை மூலம்னு பார்த்து ஆதி மூலம்னு பார்த்து அது கலக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை செய்யுங்க. ஓம் அகதீசாய நமக்கு தெரியாது சாமின்னா சரணாகதி அடைங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, தெரியாமல் தான் அவங்களுக்கு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பேச தெரிஞ்சிருக்கோம், அவங்க தான் பேச சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத இடத்துல எல்லாம் வந்து போடுறாங்க. அதே மாதிரி பாரம் இல்லாமல் இருங்க. எல்லா விஷயங்களும் பிரபஞ்சம் வந்து செய்த விஷயங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தில் நம்ம பதிவு பண்ண விஷயம் அப்படின்னு நினைச்சோம். பதிவு பண்ணதை திருப்பி கொடுத்தாங்க, கொடுத்ததை திருப்பி கொடுத்தாங்க. அதுக்கு விருப்பமாக இருக்கிற நமக்கு நம்மளால திறமையாலன்னு நினைக்கிறோம். துன்பமாக வரையில் மட்டும் இறைவனை குற்றம் சாட்டி எனக்கு மட்டும் ஏன் மன்னிப்பு செஞ்சது கதறோம், கஷ்டம் செய்தோம். ஆனால் மாறணும். பதவி பிரயோஜனம் கிடையாது, சக்தி பிரயோஜனம் கிடையாது, வெற்றுன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அது வந்து எப்படி அவுட்டுக்கு வெளியில் வர்றது அப்படிங்கிற அப்படி எல்லாரும் கற்றுக்கிறோம். அவங்க எளிமையாக சொல்லிட்டாரோம். என்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்கேஜி பிள்ளைகளுக்கு ஆனால் அவனை சொன்ன மாதிரி இங்கே சொல்லிக் கொடுக்கு. எனக்கு வழிபாட தெரியாது, இறை சுத்தமாக தெரியாது, என்ன நடக்குன்னா என்னன்னு தெரியாது. இங்கே ஒருத்தர் சொல்ல வேண்டாம். ஒன்றும் நடக்கலைன்னா ஓம் அகதி சாய நமக. இங்கே நடக்கக்கூடிய கிரியைகளுக்கு நாங்கள் ஞான மார்க்கத்தில் பயணம், பெரிய ஞானி அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் எல்லாரும் இருக்குது. இங்கேயும் வந்து எல்லா விஷயங்களையும் கடந்து பயணப்பட்டவங்க தான். கிரியை இருக்குன்னா வர்றவங்களோட அந்த வேற்று மாற்று நிலைகளை அந்த கலிபத்தில் அந்த இந்த யுகத்தில் வேற்று மாற்று யுகத்தில் இருக்கக்கூடிய இடர்களை போக்குறதுக்கு தான் இந்த அபிஷேக நிலைகள். ஒரு ரூபத்தை, ஒரு வடிவத்தை, ஒரு சொரூபத்தை இணைக்காமல் பார்க்கும்போது, ஒரே சிந்தனையோடு பார்க்கும்போது அது இறைவனாக வடிவமைக்கப்படுது. நம்பிக்கைக்குள்ள தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவன் வந்து அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்கள், விநாயகனுக்கு நடக்கக்கூடிய பிரபஞ்ச சபை அப்படிங்கிறதுனால இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் கிடையாது, பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அது எப்படி நடக்கும்னா நடக்கும், அவ்வளோதான். அப்போ வந்து விநாயகர் வந்து பிரபஞ்ச சொருபியாக அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த கணங்களோட துளிமுனையை பூரா ஒன்றா இணைச்சி அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் சித்தனுக்குள்ள அமர்றதுனால அடுத்த கட்டம் சித்தனுக்குள்ள அமர்றதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன அவர் உட்கார்ந்து இருக்காரு. சித்தனை பார்த்தாலும் ஒன்றுதான், அந்த சிவஸ்வரூபத்தை பார்த்தாலும் ஒன்றுதான், அந்த லிங்கத்தை பார்த்தாலும் ஒன்றுதான். ஆனால் ஏற்றுக்குள்ள இல்லாத ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில நாங்கள் உங்களை திரியைக்குள்ள கொண்டுட்டு போகுது. விநாயகரை பார்த்து அது பிரபஞ்ச ரூபனா அவர் உட்கார்ந்துருப்பார். ஒட்டுமொத்த விநாயகரோட சுரூபங்கள் ஃபுல்லாக அவருக்குள்ள வந்து அடைக்கலமாகிடும். அப்போ இங்கே நிகழ்த்தக்கூடிய அபிஷேகங்கள் உயர்வான விநாயகர் சுரூபங்களுக்கெல்லாம் போகல அங்கே இருக்கக்கூடிய அனுகிரகங்கள் கூட இங்கே வருது. அப்போ அனுகிரகங்கள் யாரு? சரணாகதி நிற்கிறவங்கள பார்த்து அதோட ஆற்றலை வெளியிடுங்களா, அதான் ஆட்சி நிலைகளை தான் விநாயகர் பெருமான் கொடுக்கக்கூடிய நிலைகள். இங்கே போய் பேசக்கூடிய கடவுள்லாம் இங்கே இருக்காங்க. எல்லாம் தெய்வம் வாழக்கூடிய இடம், தெய்வம் வளம் வரக்கூடிய இடம். சித்தர்கள் ஒவ்வொருவோட சின்ன சின்ன அசைவுகளையும் இங்கே பார்க்காங்க. அதனால் எந்த சந்திரங்களுக்கும் நீங்கள் போகாமல் ஒரே சரணாகதியோடு இருங்க. இங்கே அங்கே ஒரு ஆள் உட்காருவார், ஒரு ஆள் எதிர்த்து நிற்பார், ஒரு ஆள் அதை செய்வான் எது செய்வான், அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. சித்தன் சிவக்கதை அவ்வளோதான் உங்களுக்கு தேவை. ஒவ்வொருத்தரோட பயணம் சித்தனோட தனிப்பட்ட பயணம், சிவத்தோட தனிப்பட்ட பயணம், பிரபஞ்சத்தோட தனிப்பட்ட பயணம். இங்கே ஒரு ஆள் வந்து ஏதாச்சும் ஒரு கோபம் தெரியாத, ஒரு ஆர்வம் தெரியாத, இல்லாட்டி
ஒரு அறியாத்தன்மை மிகுதியால் சில தவறுகள்லாம் செய்வாங்க. அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த பாமரர்களும் வருவாங்க, அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு ஆணவத்தோட அடையிறவங்களும் வருவாங்க. நான் உயர் குலத்தில் உயர் இடத்துல உயர் நிலையில் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க, உயர் பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் இந்த இடத்துல நிற்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்லாம் வருவாங்க. எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளையா, எல்லாம் இறைவனோட பிள்ளையெல்லாம் இந்த சபை பாவிச்சு எல்லாருக்கும் அடிவடி இந்த கருணாகதியோடு கொடுக்கல. நீங்களும் அளவு தன்மையோடு இருக்கணும். இந்த வேற்றுமையெல்லாம் யாருக்கும் கிடையாது. எல்லாரும் ஒரே இடத்துல உட்காரலாம், ஒரே இடத்துல சாப்பாடு, ஒரே மரியாதை, ஒரே ஆசீர்வாதம் தான் இங்கே இறைவன் கொடுப்பாங்க. ஆனால் வணங்கி நிற்கிறதுக்குள்ள தான் எண்ணம் பிரிக்கப்படுகிறது. உங்களோட சரணாகதிக்குள்ள தான் இந்த தலம் அந்த தலம் அங்கெல்லாம் ஜோதி சொரூபமாக தான் ஆன்மாவை நிற்கி இறைவன் முன்னாடி. அதுக்கு இருந்தால் ஒழிகாது. தவ வல்லமை இல்லைன்னா ஒழிகாது. வேட்டு மாற்று நிலைகளோட உலகை வந்தால் ஒழிகாது. இங்கே எப்படி நடக்கு, என்ன செலவுக்கு என்ன செய்கிறாங்க, என்ன எப்படி செய்கிறாங்க, எப்படி எனக்கு இரையாற்றல் கிடைச்சிது, அந்த அது கொடுத்துட்டாங்க, கிடைச்சிட்டு மாற்ற முடிஞ்சது. அதுக்குள்ளே போகக்கூடாது நம்ம. ஏன்னா அதுக்குள்ளே போனால் வேணாம் பிடிக்கும் நமக்கு. நம்ம என்ன பயணப்படலாம், நம்ம என்ன இந்த சித்தத்தை கற்றுக்கலாம். இந்த சிவசீர்த்த மதத்துக்குள்ள 6 கைலாய சிவசீர்த்தமான நூலை வச்சு நம்ம எப்படி இடர்ல இருந்து வெளியேறலாம், ஞானம் அடையலாம், நம்ம எப்படி துன்பம் பயணம் இல்லாமல் இருக்கலாம், அதே விஷயத்துக்குள்ளே போகணும். நம்ம எப்படி பிரபஞ்சத்துக்கு பணியாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள எல்லாரும் போகணும். எந்த வினைகளாக இருந்தாலும் வேற இருக்கப்படும். இங்கே வந்து கலவை மாற்றி எழுதக்கூடிய இடம் ஒரே சபை. இந்த சபை நவகிரகங்கள் இங்கே வந்துட்டால தலை தரிக்க 30 அடி தூரத்தில் போய் துண்டாக போய் நின்றுக்கிடும். வந்த அன்னைக்கே வந்த நேரத்தில் நீங்கள் எப்போ கருணாடைகள்லாம் உங்களை பிடிச்ச கிரக தோஷமெல்லாம் தூர போய் நின்றுக்கிடும். அதனால தான் இங்கே வந்த உடனே காரிய வழிதம், காரிய வெற்றி, எல்லா விஷயங்களும் நடக்கு. கொஞ்சம் லேட்டாக நடக்கிறதுக்கு உண்டான காரணம் அதோட வினையினோட தன்மை, வினையினோட வீரியம், வினையோட ஆற்றல். அதை படிப்படியாக தலையும். என்ன புரியுதுல்ல? எல்லாருக்கும் புரியுதுல்ல? விளக்கமாக சொல்லியாச்சு. எதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. சாய நமக. ஓம் அகதீசாய நமக. சாய நமக. ஓம் அகதீசாய நமக.